ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வரவால் வந்து நம்மளோட வீடியோஸோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நான் என்னோட ஐஓபி அக்கௌண்ட்டை கூகுள் பே அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து என்னோட இந்த ஐஓபி அக்கௌண்ட்லேருந்து கூகுள் பே மூலமாக இன்னொரு ஆளுக்கு மணி சென்ட் பண்ணால் என்னால் 5000 மட்டும்தான் சென்ட் பண்ண முடியுது. அதுக்கு மேலே என்னால் சென்ட் பண்ண முடியல. இது எதனால்? அதேமாதிரி ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளையோட லிமிட் என்ன, மணி ட்ரான்ஸ்ஃபர் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டோட ஒரு நாளையோட யூபிஐ லிமிட் என்ன, அது மட்டும் இல்லாமல் இவரால் எதனால் 5000க்கு மேலே ஒன் டேக்கு அவரால் ஏன் சென்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட ஐஓபி அக்கௌண்ட்டுக்கு ஒன் டே யூபிஐ லிமிட் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees வந்து உங்களுக்கு யூபிஐ லிமிட் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும் இந்த 1 lakh rupees வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கண்டிஷன் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஸோ கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஐஓபி அக்கௌண்ட்டை இப்போ தான் புதுசாக வந்து கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் வந்து லிங்க் பண்ணுறீங்க. லிங்க் பண்ணி இன்றைக்கி தான் நீங்கள் வந்து யூபிஐ பின் வந்து புதுசாக வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யூபிஐ பின் செட் பண்ண 24 hours வரைக்கும் நீங்கள் 5000 தான் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த டெய்லி லிமிட் வந்து 1 lakh அப்படிங்கிறது வந்து 24 hours அப்புறம் தான் நீங்கள் டெய்லி லிமிட் வந்து 1 lakh அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 24 hours யூபிஐ பின் செட் பண்ண ஃபஸ்ட் 24 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டாக யூபிஐ பின் செட் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து யூபிஐ லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் யூபிஐ பின் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு மறந்து போயிடுச்சு, மொபைல் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணதுலேருந்து 24 hours வரைக்கும் நீங்கள் 5000 தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ அதுவும் 24 hours அப்புறம் தான் இந்த ஒன் டே லிமிட் 1 lakh அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன் டே லிமிட் 1 lakh இருந்தாலுமே நீங்கள் அதை ஒரே டிரான்சாக்ஷனில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50,000 தான் நீங்கள் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆளுக்கு நீங்கள் 1 lakh மணி ருபீஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா 50,000 அப்படிங்கிற 2 டிரான்சாக்ஷனில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நமக்கு தான் ஒரு நாளைக்கு வந்து 1 lakh rupees வந்து லிமிட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் 5000 அப்படின்னு நீங்கள் 10 பேருக்கு மணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா 50,000 தான் மணி சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மணி சென்ட் பண்ணணும்னா உங்களுக்கு சென்ட் ஆகாது. 1 lakh rupees வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு நாளைக்கான 10 டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதுக்கு மேலே வந்து உங்களால் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த நாள் தான் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி ஐஓபி அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு நாளையோட லிமிட் வந்து 1 lakh இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இதிலே முதல்ல அவர் கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 5000க்கு மேலே வந்து சென்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது புதுசாக அவர் வந்து கூகுள் பேல வந்து அவரோட அக்கௌண்ட் ஆட் பண்ணி பின் நம்பர் செட் பண்ணியிருக்கலாம். 24 hours ஆகாமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து அவரோட பின் நம்பர் மறந்தோ, மொபைல் சேஞ்ச் ஆகியோ ஏதோ வந்து பின் நம்பர் வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா வந்து இந்த மாதிரி 24 hours வந்து 5000 தான் மணி சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து மாட்டியிருப்பார். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த லிமிட்டு. நீங்கள் ஒரு மைனர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூபிஐயில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணவே முடியாது. லிங்க் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்குமே வந்து ஐஓபி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. 4 அக்கௌண்ட்டுக்குமே வந்து உங்கள் மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும்போது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு எரர் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ பேமெண்ட் ஆப்பில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ கரெக்டாக வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து அதில் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட யூபிஐ டெய்லி லிமிட் என்ன, ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அவர் முதல்ல கமெண்ட் செக்ஷனில் கேட்ட மாதிரி அவருக்கு வந்து 5000க்கு மேலே ஏன் மணி சென்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு தெளிவான டீட்டெயிலான வீடியோ இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.